இன்றைக்கி நம்ம தெய்வீக சிந்தனையோடி வராகி அம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வராகி தான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எப்படி வணங்கணும், எப்படிலாம் அவங்கள கும்பிடலாம், என்ன கேட்கலாம், அவங்கள உக்கிரமான தெய்வங்களாக இருக்காங்களே அவங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாமா, அவங்கள வணங்கினா நமக்கு எதுவும் நம்மளோட குலதெய்வங்கள்லாம் போயிடுமா, இல்லை நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் நம்ம வீட்டை விட்டு போயிடுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. நோய் நொடி, அதேமாதிரி பிஸ்னஸ் லாஸ், நம்மளோட மைனஸ் எல்லாமே எதிரி தான். நமக்கு எதிராக செயல்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது எதிரி தான். ஏற்ற மாதிரி நிற்கிறது நம்மளுடைய ஆப்போனண்ட்டாக இருக்கும் பொழுது, நமக்கு எதிராக பாதகமாக இருக்கும் பொழுது, சாதகமாக எது இல்லையோ அதெல்லாம் நம்மளுடைய எதிரிகள் தான். ஸோ இதையெல்லாம் பார்த்து கலைஞடிச்சு நம்மளை காப்பாற்றுற தாயின்னா வராகி தாய். கடன் தீர்க்கணும்னா வராகி, பிரச்சனையை தீர்க்கணுமா, பஞ்சாயத்து இருக்கா, வேலி பஞ்சாயத்து இருக்கா, அவங்க அப்போனா அவங்க நிறைய பேர் கேட்கலாம், பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் இருக்காங்களா, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுற தெய்வமா? அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தீய சக்திகளையும் வராமல் நம்மளை பார்த்துக்கிற ஒரே தாய் வராகி தாய். அதான் வராகி என்ற தாய் வரமாகி வரும் அந்த தருணம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வேலும் மயிலும் துணை. வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாய செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம தெய்வீக சிந்தனையோடி வராகி அம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வராகி தான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எப்படி வணங்கணும், எப்படிலாம் அவங்கள கும்பிடலாம், என்ன கேட்கலாம், அவங்கள உக்கிரமான தெய்வங்களாக இருக்காங்களே அவங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாமா, அவங்கள வணங்கினா நமக்கு எதுவும் நம்மளோட குலதெய்வங்கள்லாம் போயிடுமா, இல்லை நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் நம்ம வீட்டை விட்டு போயிடுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ வராகியை பற்றி நீங்கள் எவ்வளோ பேசினாலும் பேசிகிட்டு இருக்கலாம். அந்த அம்மா ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க. நம்மளை பாதுகாக்கக்கூடிய, வீட்டை பாதுகாக்கக்கூடிய நம்மளுடைய எதிரிகள்னு சொல்லுவாங்களே, எதிரிகள் யாரை வேணாலும் இருக்கலாம். நோயும் எதிரி தான். நோய் நொடி, அதேமாதிரி பிஸ்னஸ் லாஸ், நம்மளோட மைனஸ் எல்லாமே எதிரி தான். நமக்கு எதிராக செயல்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது எதிரி தான். ஏற்ற மாதிரி நிற்கிறது நம்மளுடைய ஆப்போனண்ட்டாக இருக்கும் பொழுது, நமக்கு எதிராக பாதகமாக இருக்கும் பொழுது, சாதகமாக எது இல்லையோ அதெல்லாம் நம்மளுடைய எதிரிகள் தான். ஸோ இதையெல்லாம் பார்த்து கலைஞடிச்சு நம்மளை காப்பாற்றுற தாயின்னா வராகி தாய். அன்போடு சரணாகதியோடு இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். எல்லாமே நம்ம பிரச்சனைகள்லாம் வென்று கடன் தீர்க்கணும்னா வராகி. பிரச்சனையை தீர்க்கணுமா, பஞ்சாயத்து இருக்கா, வேலி பஞ்சாயத்து இருக்கா, அவங்க அப்போனா அவங்க நிறைய பேர் கேட்கலாம், பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் இருக்காங்களா, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுற தெய்வமா? அப்படி கிடையாது. அந்த கட்ட பஞ்சாயத்துங்கிற ஒரு வார்த்தை சொல்லட்டோமா, கட்டாயமாக அங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்கும். எப்படி? எதிரிக்கும். நமக்கு ஒன்றும் இல்லை, அந்த தாயிட்ட முறையிட்டு சொன்னாலே போதுமான விஷயம், எதிரி காணாமல் போயிடுவாங்க. காணாமல் போவாங்கன்னா அவங்க அழிஞ்சு எரிஞ்சு சாம்பலாலும் போயிட மாட்டாங்க. காணாமல் போனால் அவங்க மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு வந்துடுவாங்க. நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வரமாட்டாங்க. அவ்வளோதான். அவங்கவுங்க ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கு ஒரு விஷயம். தெய்வங்களை யாரையும் போய் கொல்ல மாட்டாங்க, அழிக்க மாட்டாங்க, அவங்கள துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை எதிரியாக இருக்காங்களா, அப்படியே திருப்பி போட்டால் ப்ளஸ்ஸு. புரியுதுங்களா? அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவையானதை எதனால் பிரச்சனையோ அதை தீர்ந்து போகும். ஏன்னா சரி, என்னடா அவன்கிட்ட போய் நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம சால்வாக போயிடலாம். இந்த சமநிலைக்கு விடுவார்கள். அதனால் எதிரி இருக்கிற உக்கிர தெய்வம் கிடையாது. ஆனால் உன்னதமான தெய்வம். சரணாகதியோடு மட்டும் அவங்கள்ட்ட இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதும். வேறு நெய்வேத்தியமோ வேறு எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. நம்மளாக ஆசைப்பட்டு கொடுக்கணுன்னாக்கா ஒரு கடல மிட்டாய் ப்ளஸ் நம்மளுடைய பானக்கங்கள்னாக்கா நம்ம முருகனுக்கு தானே அப்படின்னு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. கடல மிட்டாய் வச்சாலே போதுமான விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ கடலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம வைக்கலாம், எல்லா ஸ்வீட்ஸுமே வைக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம். நீங்கள் விருப்பப்பட்டு எது கொடுத்தாலும் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அன்போடு ஏற்றுக்கொள்வார். ஸோ அதேமாதிரி மல்லிகைப்பூ ப்ளஸ் எந்த ஒரு பூ சமத்தினால மல்லிகை வச்சு நீங்கள் அவங்கள வணங்கினாலே போதுமான விஷயந்தான். இதுக்குன்னு ஸ்பெஷலாக இந்த தெய்வங்களுக்கு இதுதான் பிடிக்கும் கிடையாது. அன்போடு கொடுத்தா எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்குவாங்க. ஸோ இது கொடுத்தா தான் நான் செய்வேன்ற எந்த கட்டாயமும் நம்மளுடைய எந்த தெய்வத்துக்கும் இல்லை, வராகிக்கு சுத்தமாக கிடையாது. அவங்கள எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று என்ன, சரணாகதி. என்னை நம்புறியா, நான் உன்னை நம்ப அத்தனையுமே செஞ்சு கொடுத்துருவேன். அந்த அவசியம், அந்த அமானுஷம் அப்படிங்கிற விஷயந்தான் எல்லாரும் எல்லாம் கேட்குறாங்க. வராகி பார்க்க இருக்காங்க, வீட்டில் வைக்கலாமா? வராகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வராகி 2 பேருமே ஒருத்தவங்க வீட்டில் இருக்கணும். ஆண் பெண் சேர்க்கையில் எல்லாத்துக்குமே உண்டு தான். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி தான் அவங்களும். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தீய சக்திகளையும் வராமல் நம்மளை பார்த்துக்கிற ஒரே தாய் வராகி தாய். வராகின்ற ஒரு குரல் சத்தமாக அழுகையோடு, அழுகனா அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல, அந்த மெய்சிலிர்த்த ஒரு குரல் சொல்லுவாங்களே, தழுதழுத்த குரல், அது அவங்க மயக்கம் அந்தளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த அன்புங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்களே ஒரு ஏக்கத்தோட. அதனால் எல்லாரும் அழுதுகிட்டே அவங்கள்ட்ட வேண்டணுன்றது கிடையாது. உள்ள அர்த்தத்தோடு உள்ளார்ந்து சரணாகதியோடு, தாயே
வராகி தாயே என்னை வந்து எப்படியாவது என்னை காப்பாற்று இந்த பிரச்சனை, இந்த கடன் என்னை வந்து கழுத்தை நெரிக்குது. அந்த கடன் போக்குவதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள் தான் வராகி. இந்த ரொம்ப என்னை தொந்தரவு பண்ணுறான், எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பிரச்சனைக்கான விஷயம் என்ன? ஒன்று பணமா இருக்கும், மனமா இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு சொத்து தகராறு இருக்கும், என்ன வேணா இருந்துட்டு போகுது. அது தீர்ந்து போச்சுன்னா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். யாரையும் போட்டு பயமுறுத்தி அப்படிலாம் கிடையாது. துன்பம் தீர்க்கும் அப்படின்னா துளசி. இந்த துளசி அப்படின்னாக்கா துன்பம் போக்குறதுக்கு அடுத்த துளசியான்னு கேட்டிங்கன்னா வராகி தாய். ஏன்னா ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட். எல்லாரும் உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ உக்கிரம் ஆவாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு எது பிடிக்காதோ, அந்த பொய் சொல்றது, அதே மாதிரி ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. அப்போ உக்கிரமானவங்க தான். எல்லா தெய்வங்களுமே அப்படிதான். சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், நம்மளை வணங்குறவங்கக்கிட்ட ஏதாவது தவறான நோக்கத்தோட வராங்கன்னா எல்லாருமே உக்கிரமாவாங்க, கோவாங்க. நம்ம வீட்டில் வந்து நாம ரொம்ப சாஃப்ட் பண்ணணும். உங்களுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைங்களை போட்டு அடிச்சாங்க, நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? வெகுண்டு எழுந்திருப்பீங்களே? அந்த மாதிரி தான். அவங்கள்ட்டலாம் என்றைக்குமே சொல்லுவாங்க, அவங்கள்ட்டலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் இல்லைன்னா அதனால தான் வீட்டில் வைக்கல. அப்படி கிடையாது. வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக எல்லாமே நடக்கும். அதுதான் வந்து எதார்த்தம். ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையானது மல்லிகைப்பூ வச்சு கொஞ்சம் நெய் விளக்கு ஏற்றி, இல்லைன்னா எந்த விளக்கு வேணாலும் ஏற்றுங்க. விளக்கேற்றணும், அவங்கள்ட்ட சரணாகதி இருக்கணும். ஏன்னா விளக்கு விடியலை தரும், விளக்கத்தை தரும். அந்த விளக்கம் அவங்களாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வராகி விக்கிரகம் வச்சு வீட்டில் வணங்கலாம். ஆனால் இது மற்றவங்களோட வைக்கக்கூடாது, மற்ற தெய்வத்துக்கு வைக்கிற அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு பசங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு ஒன்று பார்த்து செய்வாங்க, ஒருத்தவங்க பிடிக்காது, ஒன்று பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்து செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தினா போதும். அவ்வளோதான். அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, தனி கவனம். எல்லா தெய்வங்களுக்கும் அது பிடிச்சது தான். பஞ்சமி தேதி அவங்களோட ரொம்ப 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 சூப்பரான விஷயம். அந்த பஞ்சமி தேதியில் அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் அவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்த்டே வந்துச்சுனாக்கா நம்ம தனியாக வச்சு கும்பிடுவோம்ல, கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரி தான். பஞ்சமி தேதியில் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா போதும். ஒவ்வொரு தெய்வங்களும் வெள்ளி, செவ்வாய், புதன் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பஞ்சமி தேதியில் நீங்கள் அவங்கள சரணாகதியோடு வேண்டி வணங்கி உங்களுடைய குறைகளை சொன்னீங்கனாலே போதும். அழணும், ரொம்ப அழலாம் கிடையாது. அந்த தழுதழுத்த குரலில் அம்மா தாயே நீ என்னோட குடும்பத்தை பாரு, அந்த உருக்கம், அதுதான் நான் அப்படி சொல்ல வந்தேன். அந்த உருக்கமா, பவ்யமா, தெய்வீகமா, சரணாகதியோடு அவங்கள்ட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது. பல மகிமைகளை சேர்ந்தவங்க தான் வராகி. சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கெல்லாம். ஸோ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். வராகிக்கு நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி உண்டு, பொறுப்பு உண்டு. நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டீங்கன்னா பொறுப்போடு, அன்போடு உங்களை அரவணைச்சு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தாயோட மகிமை இருக்கே, அது வேற. அதை அனுபவிச்சவங்க, வச்சு வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரணாகதியோடு இருக்கவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்குலாம் சாதாரண செய்தி. ஆனால் வச்சு வணங்குறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைதி வந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி காப்பாற்றப்பட்டார்கள், எப்படி நம்ம வந்து தைரியமாக இருக்கோம், எப்படி நம்ம ஃபேமிலி இப்போ நிம்மதியாக இருக்குது, எந்த நிர்கதியாக இருக்கும் பொழுது எப்படி அவங்க அரவணைச்சாங்க, எந்த ரூபத்தில் நமக்கு மக்கள் செல்வத்தை கொடுத்தாங்க, நம்ம செல்வத்தை கொடுத்தாங்க, எப்படி நம்ம கை தூக்கி நான் இருக்கேன் உனக்குன்னு சொன்னாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லாருக்குமே இந்த செய்தி போகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன ஸ்பெஷல் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, அன்பு தான் ஸ்பெஷல். சரணாகதி தான். நேர்கொண்ட பார்வையோடு அவங்ககிட்ட சில விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க புறப்பட்டு வருவார்கள். வேங்கையாகவும் வருவார்கள், உங்களுடைய தங்கையாகவும் வருவார்கள், அக்கா தங்கச்சியாகவும் வருவார்கள், நம்ம உறவோடு உறவாட வருவார்கள். ஆனால் எங்கேயோ ரூபத்தில், மனுஷ ரூபத்திலேயோ ஏதோ ரூபத்திலேயோ ஒளி ரூபத்திலேயோ ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். யார் எப்போ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. வராகி அந்த ரூபத்தில் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் வராகி என்ற தாய் வரமாகி வரும் அந்த தருணம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதான் நான் வந்து வராகியை கும்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள நான் ப்ரொமோட் பண்ணலை, அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அனுபவிச்சவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். அதனால் வராகியை வீட்டில் வச்சு கும்பிடலாம், ஃபோட்டோவும் கும்பிடலாம், சிலையாகவும் வச்சு கும்பிடலாம். முறையாக அவங்களுக்கு தேவையானது பஞ்சமி தேதியில் நம்ம ஒரு பானகமோ பாலோ அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த சங்கல்பம் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இதை படைச்சி வேணாலே போதுமான விஷயம். சரணாகதி இருந்தால் போதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.